பிரதமர் மோடி 370 இடங்களில் ஜெயிப்போம்னாரு. அப்புறம் பிறகு 400 இடங்களில் வெற்றி பெறுவோம்னாரு. 370 400ஆக உயர்ந்து இப்பொழுது 400 200 ஆகி 180க்கு வந்திருக்கிறது. பாக்கி நாட்கள் இருக்கிறது. 7 கட்டமாக நடக்க இருக்கிறது. இது படிப்படியாக மேலும் குறையும். என்னதான் பிரதமர் நரேந்திர மோடி பகிரத முயற்சிகள் மேற்கொண்டாலும் 3ஆம் முறையாக ஆட்சிக்கு வருவது என்பது சாத்தியமே கிடையாது. காரணம், அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு இந்தியா பூரா போகிறார். தமிழ்நாட்டிற்கு 7 முறை வந்திருக்கிறார். மீண்டும் வருவதாக அறிவித்திருக்கிறார்கள். எந்த பொதுக்கூட்டத்திலும் தான் கடந்த கால தேர்தல்களில் 2014 கொடுத்த வாக்குறுதிகள் இன்னென்ன வாக்குகள் நிறைவேற்றியிருக்கிறேன் என்று இதுவரையில் ஒரு இடத்தில் கூட அவர் சொல்லவில்லை, சொல்ல முடியவில்லை. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் என்றார். 10 ஆண்டுகளில் 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்க வேண்டும். மோடி பிரச்சாரத்தில் 20 கோடி பேருக்கு கொடுத்திருக்க வேண்டும், கொடுக்க முடியவில்லை. 10 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறோம். பாக்கி இருப்பதை அடுத்த ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோம் என்று சொன்னால் அது ஏற்புடையது. அது மாதிரி 15 லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று சொன்னேன். 10 லட்சம் வரவு வைத்தாகிவிட்டது. இன்னும் பாக்கி 5 லட்சம் பாக்கி இருக்கிறது. 3ஆம் முறையாக வந்தால் அதை வரவு வைப்பேன் என்று சொன்னால் அது ஏற்புடையது. ஆனால் இது குறித்து எந்த பேச்சும் இல்லை. விவசாயிகள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. மாறாக விவசாயிகளின் மீது மிருகத்தனமான அடக்குமுறை மேற்கொள்ளப்படுகிறது. ஏதோ இந்தியா பாகிஸ்தான் படையெடுத்து வந்ததைப் போல விவசாயிகள் மிக கொடூரமான முறையில் அடக்குமுறைக்கு ஆளாகியிருக்கிறார்கள். தொழிலாளர்கள் 100 ஆண்டு காலம் போராடி பெற்ற உரிமைகளும் சட்டங்களும் மோடி ஆட்சியில் பறிக்கப்பட்டு விட்டது. சிறு குறு நடுத்தர தொழில் எதுவும் இயங்க முடியவில்லை. சென்ற இடங்களெல்லாம் சொல்லுகிறார்கள், தட்டு தவறி மோடி 3ஆம் முறையாக ஆட்சிக்கு வந்தால் தொழில்களை மூடுவதை தவிர வேறு வழி இல்லை, தொழில் நடத்த முடியாது என்று திட்டவட்டமாக சொல்கிறார்கள். ஜிஎஸ்டி வரி என்கிற பெயரால் நாட்டு மக்களிடமிருந்து ஒரு பகிரங்கமான ஒரு கொள்ளையடிக்கப்படுகிறது. அனைத்து வகையான வரிகள் விதிக்கப்படுகிறது. பொதுவாக ஏழைகளுக்கு விதிக்கப்படுகிற வரி குறைக்க வேண்டும், பெரும் நிறுவனங்களுடைய வரிகள் அதிகரிக்கப்பட வேண்டும். இதான் ஒரு அரசு பின்பற்றுகிற ஒரு நியாயமான முறையாக இருக்க முடியும். மாறாக நிதிநிலை அறிக்கையில் ஏழைகளுக்கான வரி விதிப்பு அதிகரித்திருக்கிறது. சாதாரணமாக குழந்தைகள் பயன்படுத்துகிற பென்சில், நோட்புக்கு, அளிக்கும் ரப்பருக்கு கூட வரி விதிக்கப்படுகிறது. சாமானிய ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகிற அலுமினிய பாத்திரத்துக்கு கூட வரி விதிக்கப்படுகிறது. கூட்டுகிற தொடப்பத்திற்கு கூட வரி விதிக்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் பெருநிறுவனங்களுடைய வரி 5% குறைக்கப்படுகிறது. இதுதான் மோடி ஆட்சியினுடைய சாதனை. பெரும் நிறுவனங்கள் மேலும் மேலும் பெருக வேண்டும். விவசாயிகள், தொழிலாளர்கள், சாதாரண மக்கள், எளிய மக்கள், ஏழை மக்கள் வாழ்க்கை மேலும் மேலும் பின்னுக்கு தள்ள வேண்டும் என்ற கொள்கையைத்தான் கடந்த 10 ஆண்டு காலத்தில் மோடி அரசாங்கம் பின்பற்றுகிறது. தனது அரசின் தோல்வியை மூடி மறைப்பதற்கு மதம், ஜாதி, கடவுள் பயன்படுத்தப்படுகிறது. நமது நாட்டில் என்றைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு கடுமையான நெருக்கடியை மோடி அரசாங்கம் உருவாக்கியிருக்கிறது. அதாவது அடக்குமுறை மேற்கொள்ளப்படுகிறது, ஜனநாயகம் சீரழிக்கப்படுகிறது.